வணக்கம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி புதுமை பாரதி அப்படிங்கிற விருதுக்காக நான் எழுதின கட்டுரை இது. காலந்தோறும் பெண்மை. இந்த கட்டுரையை இப்படி தொடங்கினேன். அப்படியும் ஒரு காலம் இருந்தது. அரசியல், சமூகம் என அத்தனையிலும் பெண்கள் கோலோச்சிய காலம். பெண்வழி சமூகமாய் வேட்டையாடல் தொடங்கி குழுக்களை கட்டமைத்து காத்து வழிநடத்தி ஆற்றுப்படுத்திய அக்காலம் கற்காலம். ஆற்றங்கரைகளில் உருவான அத்தனை நாகரிகங்களையும் பெண்ணே வழிநடத்தினாள். உலக நாகரிகங்கள் அத்தனையும் இதை ஆமோதிக்கின்றன. நம் தமிழ் நாகரிகத்திலும் கூட அடுத்து வந்த சங்க காலத்திலும் அரசனை அறிவுறுத்தும் மதியூகிகளாய், மந்திரிகளாய், இலக்கியம் படைத்த புலவர்களாய், பக்தி மார்க்கம் செழிக்க வைத்த நாயன்மார்களாய் பீடு நடை போட்டது பெண்மை. ஆணுக்கு சரிநிகர் சமானமாய் எல்லா துறைகளிலும் இடம் பெற்றது. ஆண் பெண் என்ற பேதமற்று, அரசன் புலவர் எனும் வர்க்க பேதமற்று நட்பை நெல்லிக்கனியாய் பகிர்ந்து கொண்ட பக்குவ காலம் அது. தாக்க வந்த மிருகத்தை முரத்தால் அடித்து துரத்திய மரத்தமிழ் வீரம் சாத்தியமானது. காலங்கள் மாறின, காட்சிகளும் மாறின, பெண்மையின் கோலங்களும் சிதைந்தன, பல பொழுதுகளில் சிதைக்கப்பட்டன. பண்டை நாகரிகங்கள் போற்றி புகழ்ந்த பெண்மையை சிறுக சிறுக சிறுமைப்படுத்த தொடங்கியது காலம். சங்கம் போற்றிய பெண்மை சமயங்களின் பெயரால் தூற்றப்பட்டது. சில வழக்கங்கள் அரங்கேறத் தொடங்கின. ஞானம் மறுக்கப்பட்டது. வீரம் துருப்பிடிக்க தொடங்கியது. வீரத்திலகமிட்டு போருக்கு அனுப்பிய வீரமும், போரில் மாண்டாலும் மாறில் காயமா என தேடிய மானமும் மதிப்பிழந்து போயின. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் எனும் அத்தனை பிரிவுகளிலும் ஆறா துயரத்துக்கு ஆளாகிறது பெண்மை. கருவில் பெண்ணெனத் தெரிந்தால் களைப்பு, மீறி பிறந்தால் கள்ளிப்பால். சில பிள்ளை நிலாக்களை கூட களங்கப்படுத்தும் கயவர் கூட்டம் இங்கே. வன்கொடுமை செய்து கொன்று போட்டவனுக்கு தையல் எந்திரமும் உதவி பணமும் கொடுக்கும் இந்த சமுதாயம் கிஞ்சித்தும் பழிபாவத்துக்கு அஞ்சுவதே இல்லை. இல்லற கிரிக்கெட்டில் படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் ரன்னெடுத்தே ரணமாகி போன பெண்கள் கூட்டம் பொதுவெளிக்கு வேலை நிமித்தம் வருகையில் உடல் ரீதியிலும் உள்ள ரீதியிலும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறது. பொருளாதார சுதந்திரமும் முற்றிலும் இல்லை. உழைப்பவள் அவள். ஆனால் அவளின் ஏடிஎம் அட்டையும் அதன் கடவு எண்ணும் அவள் கணவனிடம். தான் ஏமாற்றப்படுவது அறிந்தே ஒரு பெண் தன்னைத்தானே இழக்கத் தொடங்குகிறாள். ஏனெனில் அவள் வினா எழுப்பும் வேளைகளிலெல்லாம் அங்கே தொடங்குகிறது சித்திரவதைகளின் பட்டியல். ஒவ்வொரு நாட்டு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. நம் தமிழின பெண்களுக்கோ சமகாலமும் சர்வதேசமும் இழைத்த தீங்குகளை பட்டியலிட எம் தாய் தமிழில் வார்த்தைகளே இல்லை. யுகாதி யுகங்களாய் முகம் தொலைத்த எம் இனப்பெண்கள் ஆயுதம் ஏந்தி களமாடிய போதிலும் அண்டை நாடுகளும் அதிதுரோக மனிதர்களும் சின்னாபின்னப்படுத்திய ஓர் இனத்தின் அத்தனை அவலமும் நம் இனப்பெண்கள் மீதே விழுந்தது. இன்று வரை இரவுகள் தோறும் எம் கனவுகளில் கேட்கிறது ஆயிரம் ஆயிரம் இசைப்பிரியாக்களின் விம்மல்கள். இப்படியாய் பெண்களின் மீதான வன்முறை ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் போலி பெண்ணியம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆடை குறைப்பும் அரைவேக்காட்டு முற்போக்கும் தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளும் தான் நாகரிகம் என்று வரையறுத்து கொண்டு தமிழனின் பண்பாட்டை பகடி செய்யும் சில மகளிர் அமைப்புகள். அசிங்கமான வார்த்தை பிரயோகங்களே புது கவிதைகள் என்று இந்த அநாகரிகங்களுக்கு தூபம் போடும் போலி இலக்கியவாதிகள். இவர்கள்தான் பெண்களின் உண்மையான எதிரிகள். இவர்களிடமிருந்து விலகி நிற்கும் வரையில்தான் பெண்மை மென்மையான இடத்தில் இருக்கும். எல்லாம் போகட்டும், இனியொரு விதி செய்வோம். நம் தொன்மையை போற்றுவோம். பெண் விடுதலை கிடைக்க போராடுவோம். ஆனால் போலி பெண்ணியத்தை அடையாளம் காண்போம்.
பெண்ணியம் என்பது ஆண் விரோதமன்று என்று உணர்வோம். ஒத்த அன்பில் உயர்ந்த காதலில் கூடி கழித்து குலாவி மகிழ்ந்து நல்லதோர் சமுதாயம் படைப்போம். அழகை விடவும் ஆற்றலை போற்றுவோம். உடல் நலம் பேணுவோம். ஆண்டாண்டு காலமாய் ஒவ்வொரு தமிழ் தலைமுறையும் உலகை ஆளும் பொருட்டு புலிக்குட்டிகளை பெற்றெடுக்கும் புனித கடமை தமிழ் பெண்களுக்கு உண்டு. தன்னை அலங்கரிக்கும் இலக்கணம் தாண்டி இனம் காக்கும் இலக்கியம் படைப்போம். அத்தனை துறையிலும் வெற்றி எனும் பிரவாகம் காட்டுவோம். இனம் காத்து, மொழி காத்து, மனம் காத்து, மனித நேயம் காத்து, அடுத்த தலைமுறை நலம் காத்து, திசைகள் காட்டி, வாழ்வெனும் விடியலுக்கான வெள்ளியாய் வெல்லட்டும் பெண்மை. மல்லிகையும் முல்லையும் சூடிய மகளிர் இனி வாகையும் சூடட்டும். நன்றி.